ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவு கண்டிப்பாக உன் கண்களில் பட்டுடும். அதை நீ சந்தோஷமாக கேட்டு மகிழ்ச்சியை அனுபவிப்பாய்னு தெரிஞ்சேதா இந்த சாயப்பா உனக்காக உன்னை பற்றி பேசி இந்த பதிவையும் உன் கண்களில் காட்டியிருக்கேன். தாமதமாக கிடைக்குதே நினச்சி கவலைப்பட்டாயல்லவா? இதோ அனைத்தையும் தரமானதாக இந்த சாயப்பாவை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் யாரும் உனக்கு கெடுதல் செய்யவோ தீங்கு விளைவிக்கவோ முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கெட்டதையும் கஷ்டத்தை தரும் விஷயங்களையும் நினச்சி தவிப்பதை விட அதை யோசிப்பதை தவிர்ப்பதே சிறந்தது. தேவையில்லாத விஷயங்களாக சில விஷயங்கள் இருந்து உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும் வருத்தப்படுத்தும் போதும் அதை ஒதுக்கிட்டு நீ கடந்து போக கற்றுக்கோ. இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதை இப்போது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நாளையிலிருந்தே நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருவேன்னு நம்பு. பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ செய்யும் தவறுகளை உணர்ந்து கொண்டு பாவத்தை போக்கி புண்ணியத்தை சம்பாதிச்சு நல்ல பிள்ளையாக வாழ்க்கை அழகாக வாழ தயாராகு. தான தர்மம் செஞ்சுக்கிட்டே உன் கடமையை நீ கண்ணும் கருத்துமாக செய்யும்போது, நீ செய்கிற நற்செயல்களில் உன் முழு மனசையும் ஈடுபடுத்தும் போது இந்த சாயப்பா உனக்கு துணையாக வராமல் விட்டுடுவேனா என்ன? இதோ உன் பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் நான் வரவழைக்கிறேன். மேகங்கள் எல்லாம் சூரியனை கடந்து போகிறது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாதுங்கிற போது அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. எல்லா விஷயங்களிலும் ஒரு தனித்துவம் இருக்கும். எல்லா மனிதர்களிடமும் ஒரு தனித்திறமை இருக்குன்றதை நீ புரிந்து செயல்படும் போது வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும். மனம் தளரும் போதும் சோர்ந்து போகும்போதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சாயப்பா என் முன்னால் வந்து நில்லு. நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை பெரும் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை உன்னிடமிருந்து எடுக்க தெரிந்த எனக்கு, உன்னிடமிருந்து விலக்கி வைக்க தெரிந்த எனக்கு அதை சேர்த்து வைக்கவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் தெரியாதா என்ன? கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதை விட சிறப்பான வாழ்க்கை அமைய போகுது. உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதையும் இழக்கும்படியோ கவலை கொள்ளும்படியோ விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நினைச்சதையெல்லாம் நினைத்தது போலவே மிகச் சிறப்பாக அழகாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாக நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ கீழே விழுந்த இடத்தை விட உன்னை உயர்த்தி நான் உட்கார வைக்க போகிற இடம் மிக பெருசு. கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. 1000 போர்களில் 1000 பேர்கிட்ட நீ சண்டை போட்டு ஜெயிக்கிறதை விட கஷ்டமானது அமைதியாக இருந்து வாழ்க்கை ஜெயிப்பது தான். அமைதியும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சு செயல்படு. நடந்து முடிஞ்சதையெல்லாம் ஒரு கனவாக நினச்சிக்கிட்டு அதை கடந்து வந்துடு என் தங்கமே. நடக்க போவதையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் சவால்னு நினச்சிக்கோ. என்ன நடந்தாலும் அந்த சவாலில் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக மாறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன்னை விட சிறந்த ஒருவரை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக அமைச்சு கொடுத்து அவர் மூலமாக நல்லது கெட்டதுகளை உனக்கு புரிய வைக்கிறேன். அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சவங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இனிமே உன்னை நோக்கி வருபவர்கள் அனைவரும் உனக்கான நல்லவர்களா நல்லது செய்யக்கூடியவர்களா இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வர அனுமதிக்க மாட்டேன்.
உன்னால் தொட முடியாத வானம் கூட உனக்கு உயரம் இல்லை. நீ தொடணும்னு நினச்சினா, முயற்சி செஞ்சினா, உன் தன்னம்பிக்கையின் முன்பாக நீ நினச்சது நடந்து தானே தீரும். பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமலும் நீ அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. உன் உடம்பும் உள்ளமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ கேட்ட வரத்தையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் கூட நான் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எந்த பயமும் இல்லாமல் கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு அதிசயத்தின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் வரும். எந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதுக்கும் நான் ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு மதிப்பு தெரியாமல் அதை அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் சில விஷயங்களுக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்படட்டும், போராடட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். போராடியதற்கு பிறகு உனக்கு கிடைக்கும் விஷயங்களுக்கு மதிப்பு அதிகம். எப்போதும் தண்ணீரை போல இரு. எல்லாத்தையும் கடந்து போகவும் தேவையில்லாததை விலக்கி வைக்கவும் தயாராக இருக்கும் தண்ணீரை போல நீ இருந்தீனா நல்லதை நோக்கி முன்னேறிக்கிட்டு தேவையில்லாததை ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மிக சிறப்பாக அழகா நீ வாழ்ந்துட முடியும் அல்லவா? கூடிய சீக்கிரமே காலம் உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சின்னா அது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அழிச்சிடும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவேன்னு யோசிச்சின்னா அதுதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். என்னை நம்பி வந்த உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். நல்ல விஷயங்கள் நடக்க கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும், ஆனால் அதுக்காக கலங்காதே. எல்லாவற்றையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். எத்தனை துன்ப துயரங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் எதுக்கும் கலங்காம நீ வாழ்க்கையில் முன்னேறி போனினா என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பாவே நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. கஷ்டம் வரும்போது அதை பார்த்து கவலைப்படாமல் தைரியமாக இரு. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தூக்கி விடுறதுக்காக நான் வருவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னை வாழ விடக்கூடாது, உன்னை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் சிறப்பாக ஒளிர வைப்பேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதுதான் இப்போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவே நடத்தி கொடுக்குறேன். யாராவது உன்னை கோவப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒருபோதும் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காத. அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு நீ சந்தோஷப்படுத்தலாம். அடுத்தவங்க உனக்காக கெட்டது நினைக்கும் போது அதை செஞ்சு, அதாவது நீ கோவப்பட்டோ அல்லது சண்டை போட்டோ அடுத்தவங்க முன்னால் நல்ல விதமாக நடந்துக்காமல் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை பாதை மாறப்போகுது. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். சக்தி வாய்ந்த திறமையான மனிதனாக நீ இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக சிந்திக்காதே. அடுத்தவங்க மீது அதிகமான எதிர்பார்ப்பு வைக்காதே. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக புரியக்கூடிய சுலபமான விஷயம் கிடையாது. உனக்கு புரியாத பல விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். ஆனால் எது நடந்தாலும் உனக்கு புரியுதோ இல்லையோ அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக தயாராக இரு. மனசும் கண்ணாடியும் ஒன்று தான். ரெண்டையுமே உடைச்சிட்டினா அதுக்கப்புறம் அதை ஒன்று சேர்க்கவோ ஒட்ட வைக்கவோ முடியாது. யார் மனசையும் காயப்படுத்தாமல் உடைக்காமல் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ.
கண்ணாடியை எப்படி பத்திரப்படுத்துவாயோ அதே போல உன் வார்த்தைகளை பார்த்து பத்திரமா கவனமாக யோசித்து பேசும்போது அது யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத விஷயமா இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கு நல்ல வழியை காட்ட இந்த சாயப்பா இருக்கேன்னு செல்லமே. இனிமே உன் வழியில நீ போற பாதையில நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன்.